ஹலோ டூட்ஸ், வெல்கம் டு த டியூட் ஷோ. ஆக்சுவலாக எல்லாரும் எல்லாரோட சேனலுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம், அதாவது நார்மலாக போஸ்ட் பண்ணுற வீடியோவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நானும் ஒரு வீடியோ இந்த சேனலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை தூக்கி ஒரு கிடப்பில் போட்டேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அதை அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணலான்னு சொல்லி அதை திருப்பி போட்டு பார்த்தப்போ கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இது போட்டால் என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் வரும்னு தெரில அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் பற்றாக்குறையால் அதை தூக்கி ஓரமாக போட்டேன். ப்ளஸ் ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக நேற்று எடுத்து தொலைவி பார்த்துட்டு இருந்தப்போ இந்த ஃபைல் சிக்கிச்சு. சரி ஓகே, இன்ட்ரோக்குன்னு ரெடி பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக போடலாலும் பரவாயில்ல, இப்போ இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிட்டேன். வீடியோ ஃபைனலாக எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டெலாம் எழுதினேன். நான் வாழ்க்கையில் அது மாதிரிலாம் எழுதினதே கிடையாது. சும்மா அந்த ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் எழுதி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸ்பூஃப் மாதிரி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கன்சிடர் திஸ் வீடியோ ஆஸ் அ டியூட் ஷோ இன்ட்ரோ வீடியோ. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் ரியாக்ஷன் என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரோ வீடியோக்கே இன்ட்ரோ கொடுத்தது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு அந்த இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். என்னால் இன்றைக்கி முடிஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. பார்ப்போம். 18 வயசு கீழே உள்ளவங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை டெய்லிக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கு. டெய்லியும் மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு இந்த டோபமைன் ஹிட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்க்ரோல் பண்ண மட்டுமே தெரிஞ்ச அந்த குழந்தை எப்படிங்க பதில் சொல்லும்? ஆனா அதே குழந்தை கண்டென்ட் கன்சம்ஷனை கம்மி பண்ணி ஸ்க்ரோல் பண்றதை கம்மி பண்ணிட்டு டோபமைன் ஹிட்டை கம்மி பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ண வந்துருச்சு அப்படின்னா உடனே நீ என்னப்பா புதுசா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போறியா, உனக்கு என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க, வீடியோ ரீச் ஆகாது, வியூஸ் வராது, உன்னை வச்சு எல்லாரும் கலாய்ப்பாங்க, ஹேட்ரட் மீம்ஸ் போடுவாங்க, அப்படி இப்படி அல்லு சில்லுன்னு நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷார்ப்பான கண்டென்ட்டா கொடுக்கணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த அந்த குழந்தைக்கு இதெல்லாம் எங்கெங்க தெரிய போகுது? யூடியூப்னா ஃபேக், யூடியூப்னா ஹேட்டட், யூடியூப்னா மீம்ஸ்ன்னு சொல்றது அவங்களோட கருத்து. ஆனா அதே யூடியூபா இருந்தாலும் ஹேட்டடா இருந்தாலும் பிடிச்சி நம்ம கையில வச்சு கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டு மக்களுக்கு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தைரியமா இறங்கி இருக்கிறது தான் இங்க நம்ம கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஆல்சோ நான் மற்றவங்களை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே என்னோட ஃபேமிலிஸு, கமாண்டர்ஸு, ஸ்குவாடு அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டி கூப்பிட போறது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே டியூட்ஸ் தான், எல்லாருமே நம்மளோட தோழர்கள் தான். அதனால என்னோட கைபேசியில் கூடியிருக்கும் ஒட்டுமொத்தமான உங்க டியூட்ஸ் எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். ஸோ வெல்கம் டு த டியூட் கம்யூனிட்டி அண்ட் ஜாயின் வித் மீ ஆஸ் அ டியூட். ஏன் பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் சேஞ்ச் வரணுமா? யூடியூப்லலாம் சேஞ்ச் வரவே கூடாதா? கண்டிப்பா வரணும். வரல அப்படின்னா இந்த நியூ வேவ் வேர்ல்ட் ஜென்சி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா வர வச்சிருவாங்க. சரி, எல்லாரும் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, நீ என்னப்பா பண்ண போற புதுசா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. மற்றவங்கள மாதிரி நம்ம டெய்லி நியூஸ் வாசிச்சு மக்களை பிளேடு போட போறதும் கிடையாது. அதே மாதிரி இந்த R&D பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி புள்ளி விவர புலியாவும் இருக்க போறது கிடையாது. ஹேட் ஸ்பீச் பண்ண போறதும் கிடையாது. இந்த ஆச்சா போச்சா அப்படின்னு கத்த போறதும் கிடையாது. அது நம்ம இயல்புக்கு செட்டும் ஆகாது. எது உண்மையோ, எது மக்களுக்கு ஈஸியா புரியுமோ, எது நம்ம டியூட்ஸுக்கு ஈஸியா புரியுமோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம மக்களை, நம்ம டியூட்ஸை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் ஜேர்னியாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு யூடியூப் சேனலோட வளர்ச்சி அப்படின்றது அன்காம்ப்ரமைஸ்டு நீச் அண்ட் கண்டென்ட் குவாலிட்டி, அதை விட முக்கியமா தன்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறதுல தான் இருக்கு. அதனால இன்ஃபர்மேஷன், என்டர்டைன்மெண்ட் இது ரெண்டும் தான் நம்ம சேனலோட ரெண்டு கண்கள். இது என்ன ஐடி ஃபீல்டா, அதாவது மேனேஜருக்கு சொம்படிச்சா நம்ம ஈஸியா மேல வந்துடலாம் அப்படின்றதுக்கு இந்த யூடியூப் ஜேர்னி அப்படின்றது மக்களாகிய நீங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு டியூட்ஸ் கையில தான் இருக்கு. இந்த சேனலோட வளர்ச்சியில உங்க டியூட்ஸ், இண்டிவிஜுவல் டியூட்ஸோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா நீங்க சொல்றதை தான் நான் பேச போறேன், நீங்க சொல்றதை பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த ஸ்கிரீன் மூலமா இருக்கிற இந்த டியூட் கனெக்ஷன் தான் இந்த டியூட் கம்யூனிட்டிக்கே ஒரு ஸ்ட்ரென்த். உங்க கமெண்ட்ஸும் உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் தான் இந்த டியூட் கம்யூனிட்டியவே ஸ்ட்ராங் ஆக போகுது. ஸோ உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான கண்டென்ட்டை குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டியூட் ஷோ சேனலையும் இந்த டியூடையும் நீங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இனிமே நம்ம கிரியேட் பண்ண போற கண்டென்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரன்சியா கொண்டு வரலாம், எதை பத்தி பேசினா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற உங்க கருத்தெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஸோ இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி I am your dude and welcome to the Dude Show. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபன். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் கலந்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டியூட் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டியூடுக்கு சப்போர்ட் பண்ணி டியூட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே கனெக்டட். பாய்.